அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். மற்றொரு அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி அரசு மருத்துவமனையில் செவிலியரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலர் இளம்ராஜா என்பவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெரம்பலூரைச் சேர்ந்த காவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், என்ன நடந்தது? வணக்கம் கனிமொழி. சமீப காலமாக கல்வி நிலையங்களிலும் பள்ளி நிறுவனங்கள், அதாவது பல்வேறு நிறுவனங்கள் பணிபுரியும் பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பாலியல் சீண்டல் ஈடுபடுவது அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்க பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் அரசு தலைமை மருத்துவமனையில் பல்வேறு குற்ற வழக்கில் தொடர்புடைய கைதி ஒருவர் காலில் காயம்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அந்த கைதிக்கு பாதுகாப்பிற்காக பெரம்பலூர் மாவட்ட காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வரும் இளம்ராஜா என்பவர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கைதிக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த காவலர் இளம்ராஜா அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்த நர்சிங் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்து அந்த மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஸ்ரீரங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் உண்மைத்தன்மை தெரிய வரவே காவலர் இளம்ராஜா மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட அந்த இளம்ராஜா மீது நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி பிறகு போலீஸ் பாதுகாப்புடன் திருச்சி மத்திய சிறையில் அடைக்க உள்ளனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.